பிரியமானவர்களே, அழகிய குடும்பம், கணவர் மனைவியாக 18 வருடங்கள் தங்களுடைய 4 பிள்ளைகளோடு பல சுமைகளை, சிலுவைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தோடு நான் ஒரு நிமிடங்கள் செலவழித்த பொழுது அந்த தாய் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டாள், ஃபாதர், எனக்கு இப்பொழுது 46 வயதாகின்றது. நான் மொண்டிசோரி போனது கிடையாது, பாடசாலை வாசலுக்கு போனது கிடையாது. எனது பெற்றோர் என்னை கல்வி கற்பதற்கு அவர்களிடத்திலே வசதி இருக்கவில்லை. எனது தாய் எங்களை விட்டு நான் சிறிய வயதிலே இருக்கின்ற பொழுது எங்களது குடும்பத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். எனது வயது போன அப்பா தனது சிறிய உழைப்பின் பொருட்டு அவரால் என்னை படிக்க வைக்க முடியவில்லை. இன்று நான் எனது 4 பிள்ளைகளையும் கூலி வேலை செய்து நன்றாக நான் பெற்றுக்கொள்ள முடியாத, நான் விரும்பின கல்வியை, எனக்கு கிடைக்காத கல்வியை எனது உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் எனது 4 பிள்ளைகளுக்கும் நான் இன்று வரைக்கும் கொடுத்து வருகின்றேன். எனது பிள்ளைகளுடைய கல்விக்காக நான் ஒவ்வொரு நாளும் வியர்வை சிந்தி, என்னை வருத்தி, பல அவமானங்கள் பட்டு பணம் சம்பாதித்து எனது பிள்ளைகளை நான் இன்று வரைக்கும் அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு முழு முயற்சி செய்கின்றேன். அவருடைய கணவர், ஃபாதர், எங்களிடத்தில் இவ்வளவு மிச்ச பணம் இல்லை, நான் சாதாரண ஒரு 3 வீல் ஓட்டுகின்ற ஒரு டிரைவர். இரவு பகலாக நான் அதிலே வருகின்ற அந்த சம்பளத்தை, அந்த பணத்தை வைத்து எனது பிள்ளைகள் கேட்பது எல்லாவற்றையுமே நாங்கள் மறுக்காமல் அவர்களுக்கு கொடுத்து வருகின்றோம். அவர்கள் எதை கேட்டாலும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க மறுப்பது கிடையாது. அவர்கள் எதை கேட்டாலும். பிரியமானவர்களே, இந்த பகிர்தலானது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய பெருவிழாவினுடைய ஒரு உண்மைத்தன்மை. முன்னுரையிலே கூறப்பட்டது போல ஆண்டவருடைய திருச்சிலுவையின் மகிமையை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவரது சிலுவையானது அன்பினுடைய வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கையிலே நமது சிலுவையானது, நம்முடைய குடும்பத்திலே நீங்கள் சுமக்கின்ற சிலுவையானது, உங்களது தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் அனுபவிக்கின்ற சிலுவையானது எதனுடைய வெளிப்பாடு என்பதை நாங்கள் உணர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்கள் விடுகின்ற கண்ணீர், உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்கள் விடுகின்ற வியர்வை, உங்களுடைய கணவரை நினைத்து நீங்கள் படுகின்ற கஷ்டம், உங்களுடைய மனைவியை நினைத்து நீங்கள் கொள்கின்ற கவலைகள், உங்களுடைய பெற்றோரை நினைத்து நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர்கள், இவைகள் அனைத்தும் சிலுவையினுடைய அடையாளமா? நாங்கள் சுமக்கின்ற சுமைகளா இவைகள் என்று நாங்கள் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மகத்துவத்தை கொண்டாடுகின்ற நாங்கள் அவர் சிலுவைக்கு ஒரு புதிய ஒரு வடிவம் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சிலுவை அவமானத்தின் சின்னம், சிலுவை அவமானத்தின் சின்னம், குற்ற
குற்றம் செய்வோருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைக்குரிய ஒரு அடையாளம், பாவம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைக்குரிய ஒரு அடையாளம். சிலுவை ஒரு துன்பம், சிலுவை ஒரு கொடுமை. சிலுவையிலே அன்பு கிடையாது, சிலுவையிலே காதல் கிடையாது, சிலுவையிலே பகிர்தல் கிடையாது, சிலுவையிலே மன்னிப்பு கிடையாது, சிலுவையிலே வாழ்வு கிடையாது. இவைகள் எல்லாவற்றையுமே அன்னை மரியாளுடைய வயிற்றிலே நமக்காக இறைவன் மனிதராக மறுவடு எடுத்து நம்மோடு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து உருமாற்றம் செய்கிறார். அந்த கண்ணோட்டத்தை, அந்த எண்ணங்களை உடைத்தெறிகிறார். அவர் சிலுவையை புதிய ஒரு வடிவம் கொடுக்கிறார், சிலுவைக்கு உயிர் கொடுக்கிறார். அவர் சுமந்த சிலுவை நம்முடைய கண்களுக்கு முன்னாலே நாங்கள் எல்லா இடங்களிலுமே பார்க்கின்ற அந்த சிலுவை அன்பினுடைய வெளிப்பாடு. பாவிகளாகிய நானும் நீங்களும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவையை நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவைக்கு அவர் வாழ்வு கொடுக்கிறார். அந்த சிலுவையிலே மன்னிப்பு இருக்கின்றது, அந்த சிலுவையிலே அன்பு இருக்கின்றது, அந்த சிலுவையிலே காதல் இருக்கின்றது, அந்த சிலுவையிலே விட்டு கொடுத்தல் இருக்கின்றது. அவருடைய சிலுவை நாம் சுமக்கின்ற சிலுவையோடு நாங்கள் ஒப்பிடுவதற்கு இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் பல வேளைகளிலே நமது சுமைகளை பார்த்து, நமது சிலுவைகளை பார்த்து நாங்கள் பயந்து போகின்றோம். எனக்கு மட்டும்தான் இந்த சிலுவை, என்னுடைய குடும்பத்தில் மட்டும்தான் இந்த சுமை. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். அவருடைய குடும்பத்திலே அன்னை மரியாள் சுமந்த சிலுவைகள் பல கோடி கணக்கிலே இருக்கின்றது. மக்கள் அன்னை மரியாளை ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இயேசுவினுடைய குடும்பத்தை அவமானத்தின் சின்னமாக அவர்கள் கருதினார்கள். அன்னை மரியாள், அவருடைய கணவர் இயேசு, இவர்கள் மூவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக யாரை அனுப்பினார்? தூய ஆவியானவரை அனுப்பினார். சிலுவைகளை கடந்து செல்வதற்கு வழிகளை காண்பித்தார். சுமைகளை சுமப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் கொடுத்தார். ஏனென்றால் அவர்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். நமது குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றதா? எனது குடும்பத்திலே நான் எனது மனைவியை கடவுள் எனக்கு கொடுத்த அன்பளிப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேனா? எனது கணவரை நான் கடவுள் எனக்கு கொடுத்த அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்கின்றேனா? எனது பிள்ளைகளை கடவுள் எனக்கு கொடுத்த அன்பின் வெளிப்பாடாக நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? அவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாங்கள் சுமக்கின்ற சிலுவைகள், நாங்கள் சுமக்கின்ற சுமைகளை நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து சுமப்பதற்கு நமக்கு பலம் கிடைக்கின்றது, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. ஏனென்றால் பிரியமானவர்களே, திருமண உறவானது, நமது குடும்பமானது அன்பினுடைய வெளிப்பாடு. நமது திருமண உடன்படிக்கையிலே திருச்சபைக்கும் மக்களுக்கும் முன்னிலையிலே நீங்கள் கொடுக்கின்ற அந்த உடன்படிக்கை வார்த்தை பாடானது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்கு பண்ணுகிறேன் என்று அந்த திருமணத்திலே இணைகின்ற கணவர் மனைவி கொடுக்கின்ற வாக்குறுதியானது அன்பினுடைய வெளிப்பாடு. துன்பங்கள், சுமைகள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நமது சுமைகளை நாங்கள் சுமப்பதற்கு நமது கிறிஸ்தவ மதத்திலே நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் அன்பான கடவுள். அவர் நம்மோடு பயணிக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கின்றார்.
அவர் ஒவ்வொரு சுமைகளின் பொழுதும் நமக்கு அருகிலே இருக்கின்றார். ஆனால் நாங்கள் அவரை காண்பது கிடையாது, நாங்கள் அவரது உறவை உணர்வது கிடையாது. ஏனென்றால் நமது குடும்பத்திலே அன்பு இருக்கின்ற பொழுது, நமக்கு இடையிலே மன்னிப்பு இருக்கின்ற பொழுது, நமக்கு இடையிலே விட்டு கொடுத்தல் இருக்கின்ற பொழுது, அங்கு கிறிஸ்து உயிர் வாழ்கின்றார், அங்கு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்றார். ஆகவே நமது குடும்பத்திலே, நமது பங்கிலே, நாம் வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே, நமது பாடசாலையிலே நாங்கள் கிறிஸ்துவினுடைய பணியாளர்களாக மாறுவதற்கு, அவரது சிலுவையை நாங்கள் அன்பின் சிலுவையாக ஏற்றுக்கொள்வதற்கு, ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கின்ற சிலுவைகளை அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரோடு பயணிப்பதற்கு அன்னை மரியாளிடத்திலே வரம் கேட்டு, அன்னை மரியாள் எவ்வாறு கிறிஸ்துவை அன்போடும் ஞானத்தோடும் வளர்த்து வந்தாலோ அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவை சுமக்கின்ற கிறிஸ்தவ மகனாக, கிறிஸ்தவ மகளாக, கிறிஸ்தவ குடும்பமாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு மன்றாடி செபிப்போம். ஆமேன்.